ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கரா जय जय शंकरा शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते गुरुनाथं कांचीपीठं सुरभजितं दिव्यगणावेशं कांचीं जगदनमस्तुते परकर्ण सिन्धुं ज्ञानदं शास्त्ररूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामदानं कलियुग தெய்வம் காஞ்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமா நம்ம மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் மடங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு அப்போ திட்டி தீர்த்த இப்போ புகழாரம் பாடுற. அப்போ திட்டி தீர்த்த இப்போ புகழாரம் பாடுறேன். பெரியவா கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம. அதான் நான் உங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணல, அந்த மாதிரி இதில் நான் எதுவும் இல்லை. இருந்தாலும் என்னுடைய அனுபவம் அப்படி இருக்குது சிலது. அதனால தான் ஜாகிரதையாக நம்ம வேலை செய்யணும். பெரியவாவில் பக்தி பண்ணும்போது கூட ஜாகிரதையாக இருக்கணும். பரணி மணி அப்படிங்கிறவர் ஒரு கம்பெனியில், ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தார். அத்தியந்த பக்தர். நம்ம ஏற்கனவே சில அனுபவங்கள் பார்த்துருக்கோம். அவர் என்ன பண்ணுவார், அவர் சாட்டர்டே அன்றைக்கி அவருக்கு ஆஃப் டே வேலை முடிஞ்சோடனே அங்கே நேர அட்டண்டன்ஸ் காஞ்சி மடத்துக்கு வந்துடுவார். காஞ்சிபுரம் பார்த்துட்டு முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இங்கே இருந்துட்டு திங்கக்கிழமை காலை பெரியவாவுடைய விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு நேராக கிளம்பி ஆஃபீஸுக்கு இங்கேருந்து போயிடுவார். குளிச்சு எல்லாமே சந்தியாவந்தெல்லாம் பண்ணிட்டுங்க. அப்படிப்பட்ட ஒரு டைட் ஷெட்யூல். பெரியவாடை விடாமல் தரிசனம் பண்ணியிருக்கார். ஒரு சாட்டர்டே அன்றைக்கி வரார். காஞ்சி மடம் வாசலில் வந்துட்டு இன்னும் தெரில இன்றைக்கி யாரை எதிர்பார்த்து நிற்கிறாரு. அங்கே வாசல் நின்றுருக்கார். நின்ற ஒரு பாட்டி, அது காஞ்சி மடத்துக்கு புதுசு. அந்த பாட்டி கடையில் கூட ஒரு பேத்தி, ரெண்டு பேரும் டே கண்ணா இங்கே ஒரு நிமிஷம் வாடா அப்படின்னு கூப்பிட்ருக்கா பரணிமணி. அப்புறம் ரொம்ப கம்மி வயசு இருக்குது. போய் என்னன்னு கேட்டிருக்காரு. கேட்டோடனே இது என் பேத்தி, இவனுக்கு கல்யாணம் ஆகணும்டா, இங்கே ஏதாவது சங்கராச்சாரியாரும் சொல்கிறாரு, அவர் எங்கே யார் இந்த மடத்தில் தான் இருக்கார் மகாபரிவா அப்படின்னு. சரி, இவ அப்பா இங்கே விட்டுட்டு ஓடி போயிட்டான். பிள்ளை அவள் பிள்ளை, அந்த பாட்டியோட பிள்ளை தானே. என்னோட பாட்டோட பிள்ளைல பாட்டியோட மாப்பிள்ளை அவன் போயாச்சு. என்னோட பொண்ணை வைத்து பேத்திவோ அவளும் போயாச்சு. இப்போ நான் தான் இவளுக்கு கல்யாணம் பண்ணணும். எனக்கு ஏதாவது ஒன்று உபகாரம் பண்ணண்டா, பெரியவா பண்ணுவாளான்னு. இல்லை பெரியவா உள்ளே போய் பாருங்க, உள்ளே தான் தரிசனம் கொடுத்துட்டுருப்பார். அவர் நம்மளுக்கு எப்போவுமே எல்லாருக்குமே ஏதாவது இது பண்ணுவார், உபகாரம் பண்ணுவார். அதை நம்பிக்கை எடுத்துட்டு கிளம்பி உள்ளே போனால் இவர் பயம் இருக்குது. சொல்லிட்டோம் அங்கே போய் நடக்கணுமே, தூரம் இருந்துட்டு இவர் விஷயங்களை பார்த்துட்டுருக்கார், வாட்ச் பண்ணிட்டுருக்கார். அந்த பாட்டி பேத்தியை கொண்டு போனால் நமஸ்காரம் பண்ணால் இந்த மாதிரி சொன்னால், விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே பெரியவா கேட்டுட்டு கை தூக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இப்படி கை தூக்கிட்டா போகணுமா, ஏதாவது கொடுக்கணுமே, எல்லாருக்கும் பிரசாதத்தை வாழ்க்கை ஏதோ கொடுத்துட்டு குங்குமம், இந்த பாட்டிக்கு விபூதி, அந்த பொண்ணுக்கு குங்குமம்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ சொன்னார். பக்கத்தில் ஏதோ வரப்போகிறதுன்னு பார்த்தா ஒரு மட்டை தேங்காய் வந்தது. மட்டை தேங்காய் மேலே ஒரு குங்குமத்தை போட்டார். குங்குமத்தை போட்டு அது மேலே உளுண்டு சின்னதாக ஒரு தங்க காசம், சின்னது கண்ணுக்கே தெரியலங்கிறா. அந்த பாட்டிக்கு அவ்வளோ குசும்பு அந்த பாட்டிக்கு. அதை அது மேலே வச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தாலும் இந்த பொண்ணு வாங்கிட்டு தான். அப்புறம் வெளியில் பார்த்தா அங்கே பரணிமணி யாரும் எதிர்பார்த்துன்னு அங்கே நிற்கிறார். ஏன்னா ஒரு பயம், இந்த பாட்டி என்ன நடக்கிறதோ, என்ன சொல்ல போகிறோம், போகட்டும் வரலான்னா மாட்டின்ட்டார். அந்த பாட்டி திட்டுறானா, நன்னா சொன்னப்பா நீ சங்கராச்சாரியாவது இதுன்னு, என்னத்தை கொடுத்துருக்காரு பார், ஒரு தேங்காய் ஒன்று காஞ்சி போன ஒரு தேங்காய் கொடுத்து அது மேலே ஒரு குங்குமத்தை போட்டு ஒரு உளுண்டு கண்ணுக்கே தெரியாத இது கொடுத்துருக்காரு. இதை வச்சு நான் கல்யாணத்தை என்ன பண்ண போகிறேன், நன்னா சொன்னப்பா நீ அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாலாம் விறுவிறுன்னு. இது போனால் இது எப்படி நடக்கும் அப்படின்னா, பெரியவா அப்படி பரமேஸ்வரன் அப்புறம் எப்படி தெரியும். அடுத்த வாரம் இதே சீன் நடக்கிறது. அந்த இவர் உள்ளே வர்றார் பரணிமணி. ஆனால் இன்னைக்கு எதிர்பார்த்து வெளியில் நிற்கலை. உள்ளே அவர் பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு ஷாக்காகி வெளியிலே நின்றுட்டார். கொஞ்சம் பக்கத்தில் போகாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிறார். இந்த பாட்டியோட பேத்தி கூட ஒரு 4 பேர், நல்லா வாட்ட சாட்டமாக 4 பேர். அங்கே டைலாக்ஸ், அங்கே என்ன நடந்துட்டுருக்கு, இந்த காதில் விழுது பரணிமணி கேட்டுருக்கார். இந்த பாட்டி சொல்கிறாலாம், பெரியவாவுக்கு நமஸ்காரம் பண்ணி, பெரியவா அன்றைக்கி மட்டை தேங்காய் கொடுத்தேன், ரொம்ப நல்லா நடந்துருது. இவெல்லாம் சிங்கப்பூரில் இருக்கா, அவளுக்கு எப்படி தான் தெரிஞ்சுதோ என்னவோ தெரியல. அவள் நான் எனக்கு ஃபோனை போட்டு எப்படியோ கேட்டு
நாங்கள் இங்கே வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சிங்கப்பூருக்கு நாங்களே கூட்டின்னு போகிறோம், எல்லா செலவையும் நானே எடுத்துக்கிறோம், நாங்களே எடுத்துக்கிறோன்ட்டு அவள் எங்களுக்கு தூரத்து சொந்தக்காரா அதோ அவளே வந்திருக்கா, எல்லாம் பெரியவா அப்படிங்கிறவ உங்களுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு பெரியவா சொன்னாலாம். அப்போது திட்டி தீர்த்த இப்போ ரொம்ப புகழாரம் பாடுற அப்படின்னா பெரியவா கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன் நான். பெரியவாளுக்கு தெரியுமே, திட்டு இருக்கிறதெல்லாம் தெரியாதா? அவர் தான் பரணிமணி வந்து சொன்னாரா, பரணிமணியே வயத்தில் புளி கடிச்சுன்னு அவர் இருக்கார். என்னடா இது, நம்ம போய் இந்த பாட்டிக்கிட்ட போய் பெரியவாளை இவ்வளோ நல்லா சொன்னோம், பெரியவா அப்படி அப்பேற்பட்டவர் தான், ஆனாலுமே இந்த பாட்டிக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தான்னு அந்த நம்பிக்கை வராமல் இருக்கேன், அப்படி நடக்கணுமே, கல்யாணம் நடந்தால் தானே தெரியும், அவளுக்கு இது மாதிரி பரமேஸ்வரன் பெரியவா காமிக்கணுமே, அப்போ தானே இந்த பாட்டிக்கு புத்தி வரும்னு பெரியவா நினச்சிருக்கார். பரணிமணி ஆனால் நடந்திருக்க, பரணிமணியும் ஒரு காரணமாக இருக்கார். ஒரு பக்தர் மூலமாக ஏதாவது நடக்கிறதுனா அது பெரிய விஷயம்ன்றது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம பாயிண்ட்டை நம்ம விட்டுருவோம் சொல்கிறதுக்கு. அதுக்கு ஒரு பக்தர் தேவைப்படுறத இன்னொருத்தருக்கு ஒரு உதவி பண்ணுறதுக்கு. அதனால் அவ்வளோ இதுவாக நடந்திருக்கு. கல்யாண செலவெல்லாம் விலையை பண்ணிக்கிறேன்னாலாம் ஒரு பைசா நீ எடுக்க வேணான்னாலாம். தான் அந்த சின்ன விழுவுண்டு கண்ணுக்கே தெரியல தங்க காசு அது மேலே வச்சுருக்கா அப்படின்னா பெரியவா பரமேஸ்வரன் அவருக்கு தெரியுமே. அதனால் அவன் வந்தாலும் அந்த பாட்டி வரும்போது இவர் கட கட கடந்து ஒழிஞ்சின்றாராம். இந்த பாட்டி கண்ணிலே விழவானாம். எதுக்கு நம்ம போய் பெரியவாளை புகழறத நம்ம காதில் விழவானான்னு வந்தாராம். பர்பஸாக அந்த பாட்டி கண்ணில் மாட்டின்ட்டார் இவர் பரணிமணி. வாப்பா, வாடா வாடா, இங்கே வா, உன் பேர் என்ன சொன்ன? மணி. இங்கே வா மணி, நீ மணியான வார்த்தை சொன்னப்பா அன்னைக்கு அப்படின்னு இருக்கானாம் அந்த பாட்டி. அன்றைக்கி இப்போ பெரியவா தான் அப்படி பரமேஸ்வரன் அவர் நினச்சதெல்லாம் நீ வேண்டிக்கிறதெல்லாம் நடக்கும்னு சொன்னப்பா. அன்றைக்கி மண்டையில் ஏறல, ஏதோ ஒரு தேங்காய் கொடுக்குறாரே, காஞ்சி போன தேங்காய், அது மேலே ஒரு சின்ன இவ்வளோ கண்ணுக்கு தெரியாத காசுன்னெலாம் சொல்லிட்டேன். ஆனால் பெரியவா சொல்கிறா, அப்போ திட்டி தீர்த்தா இன்னைக்கு ரொம்ப புகழாரம் பாடுற அப்படின்னு சொல்லியிருக்கா. பெரியவா பரமேஸ்வரன் தான்ப்பா நீ சொன்ன மாதிரி எப்படி நடந்துருக்க மாதிரி இவெல்லாம் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்து இவட கல்யாணம் பண்ணின்னு போகிறான். ரொம்ப நன்றிப்பா, நீ உனக்கு தான் சொல்லணும், நான் பெரியவாளுக்கு சொல்லலாம். ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாதமே சரணம், மகாபிரிய பாதமே சரணம்.